திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை மேற்கொண்டுள்ளனர். திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏற்கனவே 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருந்தது. இதுகுறித்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள் என்ன? அதாவது திமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இடையே ஏற்கனவே தொகுதி பங்கீடு என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. 2 கட்சிகளுக்கும் அதே போல் 2 தொகுதிகள் என்பது ஒதுக்கீடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த தொகுதி என்பது ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. அந்த தொகுதி ஒதுக்கீடு தொடர்பாக தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அதே போல திமுகவிற்கும் இடையே பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவுடன் தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அதே 2 தொகுதிகள் என்பது இந்த முறையும் வேண்டும் என்ற கோரிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்பாக வைத்திருந்தார்கள். ஆனாலும் கூட அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த அந்த தொகுதி என்பது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு, வேறு கட்சிகளுக்கும் அதே போல திமுகவிற்கும் வழங்கப்பட இருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் எந்தெந்த தொகுதிகள் வழங்குவது என்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை முழுமையாக அனைத்து கட்சிகளுடன் நிறைவு பெற்ற பிறகாக தெரிவிக்கப்படும் என்ற தகவலை திமுக சார்பில் கையெழுத்து ஒப்பந்தமிடும் போது தெரிவித்திருந்தார்கள். அதன்படி அனைத்து கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது ஓரளவுக்கு நிறைவு பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் மட்டுமே இந்த பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய நிலையில் இன்று மாலை காங்கிரஸ் பேச்சுவார்த்தைக்கு வர இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தற்பொழுது எந்த இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறார்கள் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வந்திருந்தார்கள். மேலும் 2 நாட்களுக்கு பிறகாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் பேச்சுவார்த்தைக்கு வர இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த இடையில் இன்று மாலை காங்கிரஸ் இடையே பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கப்பட்ட பிறகாக எந்தெந்த இடங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்படும் என்ற தகவல் என்பது பேச்சுவார்த்தை நடத்தி தெரிவிக்கப்படும் என்ற திமுக சார்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வந்திருந்த மத்திய குழு உறுப்பினர் சம்பத்திடம் தெரிவித்ததால் தற்பொழுது பேச்சுவார்த்தை நிறைவு பெற்று கூறப்பட்டிருக்கிறார். இன்று மாலை காங்கிரசுடன் இறுதியாக தொகுதி பங்கீடு என்பது கையெழுத்தான பிறகு எந்தெந்த இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தெரிவிக்கப்படும் என்ற தகவலும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செலினா.